விருதுநகர் மாவட்டம் சிவகாசி முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் விருதுநகர் மாவட்ட செயலருமான KT ராஜேந்திர பாலாஜி இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்துக்கு எடப்பாடி பழனிசாமி செல்லவில்லை என செங்கோட்டையன் கூறியதற்கு அதற்கு பதிலளித்த ராஜேந்திர பாலாஜி, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை கரூர் துயர சம்பவத்தையும் சம்பந்தப்படுத்தி பேசுவது நகைப்புக்குரியதாக உள்ளது. உயிரிழந்த 41 உயிர்களை கேலி பேசுவது போல், கிண்டல் பேசுவது போல் அந்த உயிர்களுக்கு அனுதாபம் தெரிவிக்காமல் இருப்பது எள்ளி நகையாடுவது தாவேகாவுக்கு அழகல்ல. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் என்பது போராட்டத்தில் ஏற்பட்டது. கரூர் கூட்டத்தில் உயிரிழந்தவர்கள் அனைவரும் விஜயை பார்க்க வந்து உயிரிழந்தவர்கள். திமுகவிற்கும் தாவேகாவுக்கு தான் போட்டி என செங்கோட்டையன் கூறுவது, பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகமே இருட்டு போல தெரியுமே, அதுபோல தான் அவர் பேச்சு உள்ளது என்று ராஜேந்திர பாலாஜி கூறினார். யாராருக்கு போட்டி என்பதெல்லாம் தேர்தலுக்கு பின்னர் தான் தெரிய வரும். ஒவ்வொரு கட்சிகளின் வண்டவாளம் தண்டவாளங்கள் தேர்தலுக்கு பின்னரே தெரிய வரும் என்றார். தொடர்ந்து பேசுகையில் திரு ராஜேந்திர பாலாஜி, மக்கள் ஏற்றுக்கொண்ட தலைவராக உள்ள திரு எடப்பாடி பழனிசாமி தான் தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று முதல்வராவார். டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணிக்கு வருகை தந்துள்ளதால் ஜெயலலிதாவின் காலத்தில் இருந்த அதிமுகவின் வாக்குகள் சிதறாமல் அதிமுக கூட்டணிக்கு வருவது உறுதியாகியுள்ளது. திமுகவை ஆட்சியை விட்டு விரட்ட வேண்டும் என்பதுதான் கேப்டன் விஜயகாந்தின் கொள்கையாக இருந்தது. அதை முன்வைத்து தேமுதிக முடிவெடுப்பார்கள் என நம்புகிறேன். எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்காக யார் வீட்டு கதவையும் தட்டப்போவதில்லை. கூட்டணியை மேலும் மேலும் பலப்படுத்தவே கூட்டணி கட்சிகள் இணைக்க முயற்சியில் ஈடுபட்டு வருகிறோம். அதற்காக அதிமுக பலவீனமானவர்கள் அல்ல. யாரிடம் மடிப்பிச்சை கேட்கும் அளவுக்கு அதிமுக பலவீனம் இல்லை. இதை எங்களுடன் கூட்டணிக்கு வரும் கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும். எடப்பாடி பழனிசாமி பலவீனமான அல்ல, பலம் பொருந்தியவர். திமுக கட்சியை பொறுத்தவரை ஆட்சியில் பங்கு கொடுக்காது. அதிமுகவும் அதுபோல ஆட்சியில் பங்கு கொடுக்காது. சின்ன கட்சியெல்லாம் கூட்டு சேர்ப்பதால் தாங்கள் பெரிய பலமான கட்சி என கூட்டணி கட்சிகள் நினைத்துக் கொள்வது தவறான பிற்போக்குத்தனம். அதிமுக திமுக பலமான இயக்கங்களாக உருவாகியுள்ளது. இருவரும் இயக்கங்கள் தான் களத்தில் நின்று களமாடக்கூடியவை. கூட்டணியில் சேரக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஆட்சியில் பங்கு எனவும் எங்களால் தான் வெற்றி பெற்றார்கள் என சொல்வதெல்லாம் கேலிக்குரியது, விளையாட்டுக்குரியதென கூட்டணி கட்சிகள் மீது தனது விமர்சனத்தை முன்வைத்தார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பொறுத்தவரை எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் தான் தேர்தல். எடப்பாடி பழனிசாமி வெல்லப் போகிறார், ஸ்டாலின் வீழ்கப் போகிறார். இதுதான் நடக்கும் உண்மை. இதை தாண்டி எங்களால் தான் வெற்றி என்று கூட்டணிக்குள் முடிவெடுக்காமல் தேர்தல் முடிந்த பிறகு 5 மாதம் கழித்து கூட முடிவெடுத்து சொல்லிக்கொள்ளலாம். யானை மீது அமர்ந்து செல்பவர்கள் நாங்கள் தான் ராஜா என சொல்லிக்கொள்வார்கள். யானை தும்பிக்கையால் இடித்து தண்ணினால் செல்லுமிடம் தெரியாமல் விழுந்துவிடும் என்றார் KT பாலாஜி அவர்கள்.